Welcome back, students. So last session we have completed with this spongesல எந்த மாதிரியான structures இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது I just shown you the example. So this is a very good example for sponges. இது ரொம்ப ஹார்டா இருக்கிறதுக்கான ரீசன் பிகாஸ் there is a இதுல வந்து ஆக்சுவலா கால்சியம் கார்பனேட் இருக்கும் CaCO3 அண்ட் சம்டைம்ஸ் இதே மாதிரி ஸ்பாஞ்சஸ் ஒரு எல்லா ஸ்பாஞ்சஸுமே இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது பிகாஸ் சம்டைம்ஸ் அதுல இருக்க சைட்டோஸ்கெலிட்டன்ல சிலிசிக் ஆசிடும் இருக்கும் இல்லைன்னா சில நேரத்துல வந்து சம்டைம்ஸ் தே ஆர் ஆல்சோ ஹாவ் லைக் ஃபைபர்ஸ் நார் மாதிரி ஆக்சுவலா இருக்கும் நம்ம நார் இருக்கு தேங்காய் நார் இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி அந்த நார் மாதிரியும் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ஸோ இட் மே வேரி ஃப்ரம் ஸ்பாஞ்சஸ் டு ஸ்பாஞ்சஸ் அண்ட் ஸோ அதில் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன்ல நம்ம ஸ்பான்சர்ட் கிளாசிஃபிகேஷன் சொல்லும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அண்ட் தென் ஸோ வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் sponges or porifera அப்படின்னு பார்த்தீங்கன்னா they possess a water transport system. The water transport system I just show there, and canal system where water enters through minute pores called ostia. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம காட்டின இமேஜஸ்ல அது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ்டியா. ஸோ திஸ் இஸ் த போர்ஸ், திஸ் இஸ் கால்ட் ஆஸ்டியா. இதே மாதிரி சில ஸ்பாஞ்சஸ்ல அந்த போர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட என்டையர் பாடியில லைக் 2 or 3 தான் இருக்கும், லைக் ஃபியூ போர்ஸ் இருக்கும். பட் இதுல இருக்க மாதிரி சின்ன சின்ன சைஸ் இருக்காது. இட் மைட் பி லைக் சம்வாட் பிக். அதை வந்து ஆஸ்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பெரிய ஓப்பனிங்கும் அதை வந்து ஆஸ்குலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். osculum, and then ostia lining the body wall through which the water enters into central cavity. Central cavity ன்றது இப்போ நம்ம எப்படி நம்ம சீலம் சொன்னோமோ அதே மாதிரி இதுல இருக்க சென்ட்ரல் கேவிட்டிக்கு பேர் வந்து ஸ்பாஞ்சோசீல். ஒரு சீலம் வந்து ஸ்பாஞ்சஸ்ல இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஸ்பாஞ்சோசீல். and goes out through the osculum. Osculum is the big opening which I showed before. So அதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த big opening தான் அது. This water transport system is helpful in food gathering. அந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி ஹெல்ப் பண்ணுன்றது லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன். வாட்டர் என்டர் ஆகும்போது அது அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய மைன்யூட் ஆர்கானிசம்ஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அதோட சைட்ல வந்து ஃபில்டர் மாதிரி இருக்கிறதுனால அதுல வந்து ஃபுட் எல்லாமே கேப்சர் ஆயிடும். ஸோ அதுல அது மூலமா ஃபுட் கேதர் பண்ணும். ஈவன் ஃபார் சர்க்குலேஷன் அண்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். ஸோ ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் இதே ப்ராசஸ்ல தான் ஆக்சுவலா நடக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கோயனோசைட்ஸ், we call it as a coinocytes or collar cell or special flagellated cells lining the spongiosele and the canals. canalsலயும் அந்த flagellated cells எல்லாமே இந்த coinocytes தான் லைன் ஆகி இருக்கும். And the body is supported by a skeleton made up of a calcareous or siliceous. So இதுதான் நம்ம சொன்னது siliceous spicules or calcareous spicules or spongin. Sometimes spongin fibers மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே சேர்ந்ததா இருக்கும். So nutrition is holozoic and intracellular. Holozoic means they can't prepare their own food. அதோட ஃபுட்டை அதால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. So they always depend on other organisms like us. ஹியூமன்ஸ் மாதிரியே நம்மள மாதிரியே அது அந்த அனிமல்ஸும் மற்ற ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி தான் வாழக்கூடிய ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். And the next thing, yes, next one is the all sponges are hermaphrodites. So இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது hermaphrodites பத்தி நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். What is the meaning of hermaphrodites அப்படின்னு பாத்தீங்கன்னா hermaphrodite means hermaphroditeோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அனிமல்லே வந்து both gonads present ஆயிருக்கும் நம்ம சொல்லலாம். both gonads present in a single animal. present in a single animal because we know that நம்ம அனிமல்ஸ் நம்ம சொல்லும்போது மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம சொல்லலாம். ஈவன் ஒரு ஹியூமன்ஸ் நம்ம சொன்னாலும் இல்லைன்னா வந்து லைக் வேற அனிமல்ஸ்ல நம்ம வந்து இப்போ hen and cock or rabbit or some other any animals, whenever we say some animal we classify it as a male and female. மேல் இருக்கு ஃபீமேல் இருக்கு இப்படிதான் நம்ம சொல்லுவோம். பட் இன் கேஸ் ஆஃப் hermaphrodites, ஸோ இந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ்ல there is no differentiation of male and female because
இதுல ஒரே சிங்கிள் அனிமல் தான் இருக்கும். அந்த சிங்கிள் அனிமல்ல கொனாட்ஸ் அப்படின்றது அந்த ரெண்டு கொனாட்ஸ்மே, இப்ப மேலுக்கு இருக்கக்கூடிய கொனாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we know that மேலுக்கு டெஸ்டிஸ் இருக்கும், and then ஃபீமேல் நம்ம சொல்லும்போது we have a ovary. ஸோ இதுதான் வந்து நார்மலா நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். பட் ஹெர்மாப்ரோடைட் அனிமல்ஸ்ல வந்து ஒரு சிங்கிள் அனிமல்லே இந்த ரெண்டு கொனாட்ஸும் ஒரே அனிமல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். தட் அனிமல் இஸ் கால்ட் as a hermaphrodite. ஸோ இந்த மாதிரி இருக்க அனிமல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்ல அப்ப வந்து ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்? செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணிக்குமா? பிகாஸ் ரெண்டு கொனாட்ஸுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால அதோட டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆகும். தென் ஃபீமேல்ல வந்து ஐ மீன் இந்த ஓவரியில இருந்து எக் ரிலீஸ் ஆகி ரெண்டுமே வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில அனிமல்ஸ் வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும், சில அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷன் பண்ணும். ஸோ செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் கிராஸ் ஃபர்டிலைசேஷன் எப்படின்றது நான் சொல்றேன். லைக் இது எக்ஸாம்பிள், இது ஒரு அனிமல் இமேஜின் பண்ணுங்க. ஸோ அது அந்த அனிமல் இருக்கக்கூடிய கொனாட்ஸ், இது ஒரு கொனாட், இது ஒரு கொனாட். லைக் இது வந்து ஒரு டெஸ்டிஸ், நீங்க டெஸ்டிஸ் வச்சுக்கோங்க, இது வந்து ஓவரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ரிலீஸ் பண்ணி ஒரே நேரத்துல வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணும்போது, ஐ மீன் ரெண்டுமே சேர்ந்து ஃபியூஸ் ஆகும்போது இது செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். பிகாஸ் சிங்கிள் பாடிக்குள்ளே நடக்கிறனால செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் எந்த மாதிரி அனிமல்ஸ்ல நடக்கும் பொதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் லைக் பாராசைட் அனிமல்ஸ்ல செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். லைக் டேப்வார்ம். டேப்வார்ம் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் a very good example for செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ்ல அந்த பாடி, அந்த அனிமல்ஸ் வந்து பாராசிட்டிக் லைஃப்ல தான் வாழப்போகுது, ஏதோ ஒரு அனிமலோட பாடி இல்ல. டேப்வார்ம் பொறுத்த வரைக்கும் they have two hosts. லைக் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஹோஸ்ட் இஸ் த ஹியூமன், செகண்டரி ஹோஸ்ட் இஸ் த பிக். ஸோ இந்த ரெண்டு அனிமல்ஸ்ல மாறி மாதிரி அது வந்து இருக்கிறதுனால ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும். அப்போ ரெண்டுமே வந்து ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ரிலீஸ், அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணி அது வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும். இது வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் a very good example for செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். அதுவே இன் கேஸ் கிராஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஸோ கிராஸ் ஃபர்டிலைசேஷன், லெட் மீ டிரா another example. ஸோ this is one animal and this is another animal. இது இந்த அனிமல் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். and you can see here, so இது வந்து ஃபர்ஸ்ட் அனிமல் இமேஜின் பண்ணுங்க, and this is the second animal. This is the second animal. ஸோ இங்க இருக்கிற அனிமல் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இதோட பாடி வந்து இங்கதான் அதுக்கு ஹெட் இருக்கு. ஸோ இது வந்து எண்ட் அப்படி இமேஜின் பண்ணுங்க. அதுவே இந்த அனிமல்ல இங்க வந்து ஹெட் இருக்கு, இங்க வந்து எண்ட், அதோட ஏனல் ரீஜன் இருக்கு நம்ம சொல்லலாம், ஆர் ஏனல். இப்போ வந்து ரெண்டுமே ஆக்சுவலா வந்து கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பேர் தலைக்கீழ கிராஸ் பண்ணுவாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so let me draw this. So you can see here, so இந்த அனிமல் பாடியில இது வந்து டெஸ்டிஸ், இது வந்து ஓவரி நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த அனிமலோட பாடியிலையும் இது வந்து டெஸ்டிஸ் அண்ட் இது ஓவரி நம்ம சொல்றோம்னா, ஸோ ஓவரியில இருந்து எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட் வாட் தே டிட் மீன்ஸ், இங்க இருக்கிற ஸ்பெர்ம்ஸ், இத டெஸ்டிஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டெஸ்டிஸ்ல இருந்து என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் பண்ணி இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, they just cross the transfer the sperms from this animal to this. இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஓவரியில ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ சைமல்டேனியஸ்லி இங்கேயும் அதே மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும். இங்க இருக்கக்கூடிய டெஸ்டிஸ்ல இருந்து இந்த அனிமலுக்கு இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். எக்ஸாம்பிள் இஸ் a very good example for the cross fertilization is the earthworm. earthworm வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். அண்ட் தென் அதான் இங்க கொடுத்திருக்காங்க, hermaphrodites, that is ova and sperms are produced by the same individual. ஒரு சிங்கிள் அனிமல்ல அதே அனிமல் இருக்கிறதா நம்ம வந்து hermaphrodites நம்ம சொல்லுவோம். they also reproduce asexually by fragmentation. sometimes sponges வந்து fragmentationலயும் போகும், like gemule formation அப்படின்னு சொல்லலாம், and sexually by the formation of gametes. so I will இதுக்கு தனியாவே நான் ஒரு ஸ்லைடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், and we will see that also. development is indirect. so what is it, what developmentல ரெண்டு விதமான developments இருக்கு. what is, there is a one direct development and indirect development. so direct development and indirect development ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா லார்வல் ஸ்டேஜ் வரும். லார்வல் ஸ்டேஜ் அததான் வந்து
நம்ம வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே டைரக்ட் டெவலப்மெண்ட்ல வித்தவுட் லார்வல் ஸ்டேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ தட் இஸ் த டைரக்ட் டெவலப்மெண்ட். இப்போ இதுல வந்து நம்ம டைரக்ட் டெவலப்மெண்ட், இதுல வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு லார்வா அப்படின்றது இருக்கும். அந்த லார்வான்னு சொல்லும் போது அந்த லார்வாவுக்கு ஒரு பர்டிகுலர் நேமும் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்டோட ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஃபைலம்லயுமே வந்து இன்டைரக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அதோட லார்வலோட நேம்ஸ் கண்டிப்பா கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. எஸ்பெஷலி நீட்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைலமோட இல்ல ஒரு தே செலக்ட் சம் 4 ஃபைலம்ஸ், அந்த ஏதாவது ஒரு 4 ஃபைலம் செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லார்வல் நேம்ஸ் வந்து கொடுத்து தே கேன் தே மே கிவ் யூ லைக் சூஸோ இல்லைன்னா வந்து ஒரு மேட்ச் ஃபாலோவிங் மாதிரி கொடுத்து சூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். அண்ட் அதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் தட் யூ ஷுட் நோ அபவுட் த லார்வல் நேம்ஸ் அண்ட் த லார்வல் ஸ்டேஜ் ஆல்சோ. ஸோ டைரக்ட் டெவலப்மெண்ட்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல லார்வல் ஃபார்ம்ஸ் இருக்காது. டைரக்ட் டெவலப்மெண்ட் நம்மள ஹியூமன்ஸ் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஐம் ஜஸ்ட் சேயிங் as a example. Like so we born as a child and we grow as a children and then a teen and then adults. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது டைரக்ட் டெவலப்மெண்ட். அதுவே இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்ல இன்னொரு நல்ல உங்களுக்கு நமக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ் அப்படின்னாலே லார்வானாலே மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மாதிரி ரிசம்பிள் ஆகாம இருக்கும், பேரண்ட்ஸ் மாதிரி ஒத்து போகாம இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லுவோம். நல்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஃப்ராக் நான் சொல்றேன் எக்ஸாம்பிளா. பிகாஸ் ஃப்ராக் வந்து எந்த இடத்துல வந்து எக் லே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்ல. எக் வந்து வாட்டர்ல லே பண்ணும். எக்ல வாட்டர் எக் வந்து லே பண்ணதுக்கு அப்புறமா அந்த எக்கோட டெவலப்மெண்ட் வரும்போது அது நம்ம என்ன ஸ்டேஜ் சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா டேட்போல் லார்வான்னு சொல்லுவோம். டேட்போல் லார்வா. அந்த டேட்போல் லார்வா பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. அது வந்து அது ஃப்ராகோட லார்வாவா இல்லைன்னா வந்து ஃபிஷ்ஷோட ஃபிங்கர்லிங்ஸா, ஃபிஷ்ஷோட குட்டியான்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் இட் ரிசம்பிள்ஸ் ஜஸ்ட் லைக் ஆஸ் அ ஃபிஷ். ஒரு ஃபிஷ், குட்டி ஃபிஷ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த கண்டிஷன்ல இருக்கும். பட் பாக்குறதுக்கு அந்த அந்த குட்டி வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃப்ராக் மாதிரி தான் இருக்கணும். ஸோ இங்க பேரண்ட்ஸ் மாதிரி ரிசம்பிள் பண்ணாம இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேர் வந்து நம்ம லார்வான்னு நம்ம சொல்லுவோம். லார்வானா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பேய்னு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, இன்னொருல வந்து விகாரமா இருக்கிறது, டோட்டலா வந்து பேரண்ட்ஸ் மாதிரி இல்லாம இருக்கிறது. பட் அதுவே வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இட் ரிசம்பிள்ஸ் த பேரண்ட்ஸ். ஈவன் நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்ல எந்த ஒரு ஆர்கனிசம் நீங்க வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட்ல வரக்கூடிய ஆர்கனிசம் நீங்க எதை எடுத்துக்கிட்டாலுமே பாக்குறதுக்கு பேரண்ட்ஸ் மாதிரி கண்டிப்பா ரிசம்பிளன்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம அவங்கள டைரக்ட் டெவலப்மெண்ட் சொல்றோம். ஒரு ஹியூமன் பேபி பார்ன் ஆகும் போதே நம்ம என்ன சொல்லும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட கண்ணு வந்து அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி இருக்கு, எப்படி நம்ம வந்து இப்படி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ பட் இன் கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் வி கான்ட் டிஸ்கிரைப் அண்ட் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் தட் தே ரிசம்பிள் த பேரண்ட்ஸ் மாதிரி அவங்க இருக்கவே மாட்டாங்க. தென் இந்த டாட்போல் லார்வா ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த ஆம்பிபியன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் we may came to know that அது வந்து ஆக்சுவலா ஃபிஷ் கிடையாது, ஒரு ஃப்ராக். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வரும். So this is the difference between the indirect development and the direct development. So now இது வந்து நம்ம இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லார்வல் ஸ்டேஜஸ். சம்டைம்ஸ் அந்த லார்வல் ஸ்டேஜ்ல ஒவ்வொரு ஸ்டேஜஸ் அது தாண்டும் போதும் அதுக்கு ஒவ்வொரு விதமான நேம்ஸ் இருக்கும். அண்ட் சச் as parent chimera larva and amphiblastula larva. So ஸ்பாஞ்சஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான லார்வாஸ் கொடுத்துருக்காங்க. they classified into two. The first one is a parent chimera and second one is a amphiblastula. Examples, some examples வந்து ஸ்பாஞ்சஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சைகான். இந்த சயின்டிபிக் நேம்ல இந்த வெளியே பிராக்கெட் வெளியே கொடுத்துருக்கிறது எல்லாமே சயின்டிபிக் நேம். பிராக்கெட் குள்ள கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பிராக்கெட் வெளியே கொடுத்துருக்கிறது வந்து காமன் நேம், நம்ம நார்மலா சொல்லக்கூடிய நேம். பிராக்கெட் குள்ள கொடுத்துருக்கிறது வந்து மாறி மாறி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைகான் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ காமன் நேம். ஸ்கைப்பா இஸ் த scientific name. Spongilla is the genetic name. Freshwater sponges is the common name. Euspongia is the genetic name, or bath sponge is the common name. And Euplectella, Venus flower basket. So Venus flower basket in the animals la pathina like ஒரு basket மாதிரி structures இருக்கும், அதனால தான் கொடுத்துருக்காங்க. நான் சில ஸ்பாஞ்சஸையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். Just go to that. And this is the example for
sponges you can see here அந்த ஒரு சின்ன லேயர்ல மட்டும் தான் எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கேன். you can see this layer. இந்த லேயர் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல எத்தனை செல்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பட் you can see there is no cell presence here because செல்ஸ் எல்லாமே சேர்ந்ததுன்னா டிஷ்யூ லெவல் போகும். பட் ஸ்பாஞ்சஸ் எல்லாமே வந்து ஒரு செல்லுலார் லெவல்ல மட்டும் தான் இருக்குது. அதோட லெவல் அங்கேயே ஸ்டாப் ஆகுது. ஒரு டிஷ்யூ லெவலுக்கு மூவ் ஆகல அப்படின்னா இதோட மீனிங் வந்து டிஷ்யூ லெவல்ல தான் டிஷ்யூ லெவலுக்கு இது வந்து போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ இது இந்த போர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆஸ்டியா நம்ம சொல்லணும். and the presence is the spongiocoel and the biggest, the topmost, this is called as a osculum. And then so this is called as a இதுதான் வந்து ஒரு செல். இந்த ஒரு செல் ஆக்சுவலா எப்படி எல்லாம் எந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. that is called one coinocyte scalar செல்லோட ஸ்ட்ரக்சர் இது. and this is called trapped food particle. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா food particle trap ஆகி இருக்கு. and this is the food vacuole and nucleus is a nucleus. and you can also see here இதெல்லாமே வந்து coinocytes cells ஓட ஸ்ட்ரக்சர். இங்க ஒரு இமேஜ் இருந்தது ஆக்சுவலா that I think that might மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். that's okay. okay so இதுல மீன் ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். it act as a pump to bring water into the sponge. so இந்த coinocytes எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்க வாட்டரை உள்ள கொண்டு வரதுக்காக இருக்கு. அப்படி உள்ள கொண்டு வரும்போது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ட்ராப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். it forms inner layer that is called coinodome and help in feeding. so feedingன்றது வெளியில இருக்க அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கொண்டு வரும்போது ஃபீட் பண்றதுக்கு and for reproduction and the water current. வாட்டர் கரண்ட் கிரியேட் பண்ணும்போது தான் வாட்டர் வெளியில இருக்க வாட்டர் வந்து வாட்டர் ஃப்ளோ வெளியில இருந்து அதிகமா உள்ள என்டர் ஆகும். ஸோ வாட்டர் கரண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த வாட்டர் கரண்ட் கிரியேட் பண்றதுக்கும் இந்த செல்ஸ் வந்து யூஸ் ஆகுது நம்ம சொல்லலாம். and here I have listed n number of cells because sponges பொறுத்த வரைக்கும் there are so many cells. just now we have the last class we have explained the labor work. லேபர்னு போது ஒவ்வொரு ஒர்க்கும் ஒவ்வொருத்தவங்க பிரிச்சுப்பாங்க. அதே மாதிரி இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸையும் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூ கேன் see here like pinacocytes, coinocytes, archaeocytes, amoebocytes, sclerocytes, spongocytes, thisocytes, scleroblast, calcoblast and silicoblast. so இது என்ன ஒரு ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுல பினோகோசைட்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஆக்சுவலா உங்களோட புக் கொடுக்கல பட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நெட்ல இருந்து கேட்கலாம். ஸோ இதை நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் ஒன்று. அண்ட் கோயினோசைட்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் த வாட்டர் கரண்ட். ஜஸ்ட் நோ பிஃபோர் ஸ்லைட் வி ஹவ் சீன் தட். அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஆர்கியோசைட்ஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன் அண்ட் அமீபோசைட்ஸ் எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்க்ளீரோசைட்ஸ் ஃபார் ஸ்பிக்யூல்ஸ் ப்ரொடக்ஷன். ஸ்பிக்யூல்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது, அந்த வெளியில ஹார்ட் சப்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றது தான் ஸ்பிக்யூல்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்பிக்யூல்ஸ்ல 3 types of spicules இருக்கு நம்ம பார்த்தோம். calcium spicule and siliceous spicules and another one is the fibrous spicules. இதுதான் நம்ம spicules நம்ம சொல்றோம். and spongocytes வந்து ஸ்பாஞ்சினோட ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். thisocytes பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ், ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்றது இதுக்காக யூஸ் ஆகும். scleroblast பாத்தீங்கன்னா it produce spicules. so these two also produce spicules. calcoblast தனியாவே இருக்கு, make calcium carbonate spicules and silicoblast பாத்தீங்கன்னா make siliceous spicules. so in sponges each and every cell contribute some work. ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து கண்டிப்பா செய்யும். இதான் நம்ம வந்து division of labor அப்படின்னு நம்ம சொல்லுவோம். and you can see here different types of cells in a single sponge. இந்த இடத்துல excuse me, இங்க வந்து it's completely a sponge. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்பாஞ்சஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பட் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு செல்ஸா இருக்கு. you can see that this is a coinocyte and this is called porocyte. pores ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்கு ostium, அந்த ஓப்பனிங் ostium கொடுத்துருக்காங்க. archaeocyte and this is the base of the cell, base of the sponges. இது mesophile. அது this is spicule. இதுதான் வந்து நம்ம spicule சொல்றது. and இதுவும் ஒரு spicule தான். இந்த spicule-ஓட structures and the sharpness வந்து வேரி ஆகும். இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா you have seen like a 2, பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 like 3 அப்படின்றது இருக்கும். and at the same time பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பன் எண்டா இருக்கும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்பாஞ்சஸ் வந்து நம்ம சொல்ற மாதிரி ஸ்பாஞ்சஸ் வந்து நம்ம சின்ன வயசுல ஸ்பாஞ்சஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் அது ஷார்ப்பா இருக்கிறதுக்கான ரீசன் இந்த ஸ்பிக்யூல்ஸ் தான். and this is called pinacocytes.
ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை ஸ்பாஞ்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்பாஞ்சின். இதுதான் நம்ம சொன்னோம். ஸோ ஒரு ஃபைபர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஃபைபர் தான் ஆக்சுவலா அது ஸ்பாஞ்சின். இது வந்து பாக்குறதுக்கு வந்து லைக் இது ஒரு ஸ்பாஞ்சஸ் தான், பட் இது வந்து ரொம்ப ஹார்டா அந்த மாதிரிலாம் இருக்காது, பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் ஃபைபர்ஸ். அண்ட் தென் ஸ்பாஞ்சஸோட சப்போர்ட்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிக்யூல்ஸ் ஆர் எம்பெடட் பிட்வீன் 2 லேயர்ஸ். இந்த ஸ்பிக்யூல்ஸ் தான் ஸ்பாஞ்சஸ்க்கு இருக்கக்கூடிய மெயின் சப்போர்ட் சிஸ்டம். அதுல வந்து நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த ஆர்கியோசைட்ஸ் அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய பினோகோசைட்ஸ், இந்த ஸ்பிக்யூல்ஸ் இதுதான் வந்து மெயினா நம்ம சொல்லுவோம். தென் இந்த லேயர்ஸ் எல்லாம் தாண்டி தான் அந்த செல்ஸ்ன்றது இருக்கும். see here you can see the layers. இதுதான் செல்ஸோட லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட் இது அவுட்டர் இருக்கு எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா just for protection, like epidermis, mesophyll, அந்த வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்ற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து இதோட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ஸ்பிக்யூல்ஸ் என்னன்றதை நம்ம இதுல பார்க்கலாம். What is spicules அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so here the different types of spicules are given. You can see here different shapes like C shapeல, இல்லைன்னா வந்து ஒரு single 2 pointed or 3 pointed, like 4 pointed, even star like structure like 5 pointed. some different types of spicules இருக்கு. இதுல வந்து spicules நம்ம எதை சொல்றோம் பார்த்தீங்கன்னா, so body is stiffened, நல்லா வந்து ஹார்டா இருக்கிறதுக்கு by adding microscopic mineral structures or additional protein fibers or both, இல்லைன்னா வந்து ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கும். ஸோ ஸ்பிக்யூல்ஸ்ல ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ நம்ம பாடியில வந்து ஒரு ஹியூமன் பாடியில நமக்கு வந்து எப்படி வந்து ஸ்கெலிட்டன் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்குதோ, அதே மாதிரி ஸ்பாஞ்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிக்யூல்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஸ்கெலிட்டன் இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, வி ஆர் ஜஸ்ட் லைக் அ ஜெல்லி. ஒரு ஜெல்லி மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு ஷேப்லெஸும் இல்லாம தான் இருப்போம். ஸோ அந்த ஷேப் கொடுக்கறது முக்கியமா எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டன். நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் நமக்கு ஒரு ஷேப், நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கான ரீசன். அப்போ இந்த ஸ்பாஞ்சஸ்லயும் இதே மாதிரி கொடுக்கறது வந்து ஸ்பிக்யூல்ஸ் தான். ஸோ அந்த ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எதனால ஆனதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, the first one is a calcium carbonate and or silicon dioxide. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் அது டிஃபரன்ஷியேட் ஆகுது. and this is the different types of canal system. so இது வந்து நம்ம கேரக்டர்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பார்த்திருப்போம். and these are the types of canal system. you can see here this is called ஆஸ்குலம் ஓப்பனிங். இது எல்லாமே ஆஸ்குலம் நம்ம சொல்லி இந்த ஓப்பனிங் எல்லாமே ஆஸ்குலம். பட் இந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் இந்த 3 ஸ்பாஞ்சஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கனாலே இங்கே தெரியும். see here the opening. ஸோ இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வந்து இந்த சைடு வந்து இப்படி ஆக்சுவலா போகுதுன்றாங்க. பட் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா you can see here இதோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. பட் இதுல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. லைக் தேர்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா டோட்டலி காம்ப்ளிகேட்டடா இருக்கு. பிகாஸ் இது பாக்குறதுக்கு ஒரு ட்ரீ லைக் அப்பியரன்ஸ் மாதிரியே இருக்கு. and the first one is called as it's called as ascon sponge, leucosolinia. let me take some other color. so the first one is a leucosolinia, second is a skypa cycon sponge, and third one is spongilla. so இதுல இருக்கக்கூடிய leucosolinia and skypa, so both are marine water sponges. and the spongilla, this one is the freshwater one. so freshwater வரக்கூடிய sponges exceptional casesல spongilla exceptional case. and peripheral reproduction எப்படி இருக்கும்ன்றது சில characters-ஓட நான் கொடுத்திருக்கிறேன். we just go to that. peripheral reproduction எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, they can go for like 2 types of reproduction. they can go both type. அதுல ஒண்ணு asexual like budding மூலமா asexual reproduction அதால பண்ண முடியும். budding மூலமா asexual reproduction அதால பண்ண முடியும். அதுவே வந்து sexual reproduction அதெல்லாம் பண்ண முடியும். so sometimes they go for regeneration. எந்த அனிமல்ஸ்ல முக்கியமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, sponges especially, then echinoderms, இந்த மாதிரி அனிமல்ஸ்ல வந்து regeneration ரொம்பவே அதிகமா இருக்கும். even we also having a many regeneration character like hair நம்ம கட் பண்ணோம்னா hair நமக்கு growth இருக்கும். then even you know that nails நம்ம கட் பண்ணும்போது அதுல regeneration இருக்கும்.
எஸ்பெஷலி இன்னர் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் லைக் லிவர். ஸோ நம்ம பாடியில முக்கியமா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஆர்கன்ல லிவரும் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன். பிகாஸ் லிவர்ஸ் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லிவர் ரிமூவ்ஸ் ஆர் டீடாக்சிஃபை த சப்ஸ்டன்சஸ் இன் அவர் ஃபுட். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல வந்து என்னென்ன டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவர் தான். அப்படி அதை டீடாக்சிஃபை பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இட் லூசஸ் இட் சம் பார்ட், சில பகுதி அது வந்து லூஸ் பண்ணும். அப்படி ரீஜெனரேட் பண்ணும், சாரி அது டாக்ஸிக்கை ரிமூவ் பண்ணும்போது தென் அப்போ அதோட சைஸ் ரொம்ப கம்மியாகும். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் இட் ஸ்டார்ட்ஸ் ரீஜெனரேட், அதோட நார்மல் சைஸ்க்கு வரும். திரும்பி நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிடுவோம். ஒன்ஸ் அகெயின் இட் ஸ்டார்ட்ஸ் டூ தியர் ஃபங்க்ஷன் அண்ட் ஒன்ஸ் அகெயின் வி ஆர் இன் அ ரெஸ்ட். ஸோ அதே மாதிரி கண்டினியூஸா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு இருக்கும். ஸோ ரீஜெனரேஷன் கேன் ரீஜெனரேட் ஃப்ரம் ப்ரோக்கன் பீசஸ். ஸோ ப்ரோக்கன் பீசஸ்ல இருந்தும் இதெல்லாம் ரீஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஸ்வலி ஹெர்மாப்ராடிக் வித் மேல் அண்ட் ஃபீமேல் செல்ஸ் ஸ்கேட்டர்ட் த்ரூ த கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ரெண்டுமே வந்து செப்பரேட்டடா இருக்கிறதுனால தே கேன் எக்ஸ்சேஞ்ச் தியர் கேமெட்ஸ். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து இருக்கிறதுக்கு தான் ஸ்பெஷல் ரீப்ரடக்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன் சம் கேசஸ் ஹியூமனுக்கு வந்து ஆக்சுவலா லிவர்ஸ் வந்து ரீஜெனரேஷன் ஆகாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். எதுல எந்த மாதிரியான ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கானிசம்ல இந்த மாதிரி கேசஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா லைக் ஆல்கஹாலிசம். சில பேர் வந்து ஆல்கஹால் வந்து கண்டினியூஸா வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்க பர்சன் வந்து இறந்து போகும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா லிவர் ஆக்சுவலா வந்து ஃபங்க்ஷன் ஆகல, லிவர் வந்து டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு. சரி, ஆல்கஹாலுக்கும் லிவருக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஆல்கஹால்? ஆல்கஹாலோட நேச்சரே வந்து அந்த செல்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்றது. நம்ம செல்லுல வாட்டர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வி ஆர் ஹேவிங் வாட்டர். அதனாலதான் நம்ம பாடியை வந்து நம்ம யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ எர்த் வந்து எப்படி வந்து 3 parts ஆஃப் வாட்டர் 1 part லேண்டால ஆனதா இருக்கோ அதே மாதிரி ஒரு ஹியூமன் பாடியும் 3 parts ஆஃப் வாட்டர் தான். அதுல வாட்டர்னும் போது நம்ம பிளட் மட்டும் கிடையாது, லிம்ஃப் மட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ்லயும் சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம படிப்போம். தட் சைட்டோபிளாசம் இஸ் நத்திங் பட் வாட்டர். அப்போ அந்த சைட்டோபிளாசம்ல அந்த ஆல்கஹால் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா இட் ரிமூவ்ஸ் த சைட்டோபிளாசம் ஃபர்ஸ்ட். அந்த சைட்டோபிளாசம் அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது அப்ப அந்த செல் வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும், செல் வந்து சுருங்கி செத்து போயிடும். இதுதான் வந்து நார்மல் கேஸ்ல நடக்கக்கூடிய கண்டிஷன். ஒரு பர்சன் கண்டினியூஸா ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்கன்னும் போது லிவர் மேக்ஸிமம் வந்து அதை ரீஜெனரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். பட் 24/7 கண்டினியூஸா ஆல்கஹால் கன்சியூம் பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா someday liver may lose its regeneration capacity. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன் லிவர் ரீஜெனரேட் பண்ண முடியாம, பிகாஸ் லிவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். ஸோ லிவர் ரீஜெனரேஷன் பண்ணலன்னா அந்த பர்சன் கண்டிப்பா இறந்துருவாங்க. யூ கேன் டிரான்ஸ்பிளான்ட் a kidney, you can transplant a heart, but you can't transplant a liver. லிவர் வந்து ரீஜெனரேஷன் வரைக்கும் வந்து ஸ்டெம் செல்ஸ் சக்சஸ் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் வந்து லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் கொண்டு வந்தது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஜெம்யூல் ஆஃப் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். இந்த ஜெம்யூல் நம்ம சொல்லும் போது இது வந்து ஏசெக்சுவல் பட்டிங்காக சொன்னாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி ஜெம்யூல். இதுல இருக்கக்கூடியதான் நம்ம இது சொல்லுவோம். ஸோ ஜெம்யூல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் த்ரூ ஏ ஜெம்யூல் ஆஃப் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். அந்த ஜெம்யூல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர் யூ கேன் see the mass of archaeocytes and this one is the spicule. இந்த ஸ்பிக்யூல் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான். பட் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இது ரிலீஸ் ஆகும்போது ஒரு பட்டிங் மாதிரி கண்டினியூஸா வந்து ஒரு எப்படி வந்து பட்டிங்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பைனரி ஃபிஷன்ல நம்ம பார்த்து பைனரி ஃபிஷன்ல நீங்க படிச்சிருப்பீங்க. பட் எப்படி வந்து பட்ல இருந்து ஹைட்ரா வந்து ஒரு சின்ன பட்ல இருந்து ஒரு என்டையர் ஹைட்ரா ஃபார்ம் ஆகுமோ அதே மாதிரி இந்த அனிமல் வந்து ஒரு பட்ல இருந்து ஃபார்ம் பண்ணுது என்டையர் ஆர்கானிசம். and this is the sexual reproduction you can see here. so this is one sponge and இது ஒரு sponge. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஆக்சுவலி இட் ரிலீசஸ் ஸ்பெர்ம். பிகாஸ் இது ஹெர்மாப்ரோடைட், இதுவும் ஒரு ஹெர்மாப்ரோடைட் தான். பட் இந்த கண்டிஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆகுற ஸ்பெர்ம் அமீபோசைட்ஸ் வழியா உள்ள என்டர் ஆகுது. இந்த ஸ்பெர்ம் என்டர் ஆனதுமே அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க எக்ஸெல் இருக்கு. அந்த எக்ஸெல் கூட இந்த ஸ்பெர்ம் ஃபியூஷன் நடக்குது. ஃபியூஷன் நடந்ததுமே செல்ஸ் டிவைட் ஆகுது. டிவைட் ஆனதுமே இந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்லயே லார்வா ஸ்டேஜ் வருது. லார்வா ஒன்ஸ் அகைன்
அந்த ஆஸ்குலம் வழியா, this is the osculum region, we know that. So அந்த ஆஸ்குலம் வழியா அந்த லார்வா வெளியே போயிட்டு அது ஒரு ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வாவா இருக்கு. ஸோ எந்த எந்த இடத்துக்குனாலும் அதால வந்து போக முடியும் வாட்டரோட மூவ்மெண்ட்னால. ஸோ எந்த இடத்துக்கு அது போகுதோ அங்கேருந்து ஒரு நியூ ஸ்பாஞ்சஸா ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்பாஞ்சஸ் அண்ட் திஸ் இஸ் த லார்வா நேம். யூ கேன் சி திஸ் ஒன் இஸ் த லியூகோசோலினியால இருக்கக்கூடிய பேரன்கைம்ல லார்வா அண்ட் திஸ் இஸ் த ஆம்பிபிளாஸ்ட்லா லார்வா அண்ட் இன் சைகான். And the different types of classes pathina, there are 3 classes in sponges. The first one is a calcareae. It is completely made up of calcium carbonate. Second one is a demospongiae. It is completely made up of spongin. And third one is a hexactinellida. It is made up of silicic acid. So இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதால ஒவ்வொரு அந்த ஸ்பிக்யூல்ஸ் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால அதோட நேம்ஸ் டிஃபர் ஆகும். அண்ட் இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டர் உங்களோட புக்ஸ்ல கொடுத்துருந்தது தான். சி பெட்ல மேக்ஸிமம் வந்து நிறைய வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. லைக் ஃபார்மாசிட்டிகல்ஸ்னாலே மெடிசின் பேஸ்டு ட்ரக்ஸ். மெடிசின் பேஸ்டு ட்ரக்ஸ் வந்து வெறும் பிளான்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. பிளான்ட்ல தான் வந்து அதிகமான மெடிசின்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் டோட்டலி ராங். ஈவன் சீ வாட்டர்லயும் நிறைய அனிமல்ஸ்ல ஃபார்மாசிட்டிக்கல் லைக் மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாவே இருக்கு. அதுல வந்து இப்போ வரைக்கும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுல ஈவன் சீ வாட்டர்ல இருக்கக்கூடிய நிறைய ஆர்கானிசம் வந்து ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. மலேரியல் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸும் இது வரைக்கும் எடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்பாஞ்சஸ் பார்த்தாச்சு. அண்ட் த நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி த செலின் ட்ரேஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அசைன்மெண்ட் இதோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ மேக் ஷூர் யூ கம்ப்ளீட் த அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.